வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்ங்கிறது நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் தமிழ் மட்டும்தான் கிடையாது. சரிங்களா? மற்றபடி தமிழ் மீடியம் படித்தவங்க எல்லாருமே எழுதலாம். ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதில் மொத்தமே பார்த்திங்கன்னா 4 சப்ஜெக்ட் தான். சரிங்களா? என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ். பொதுவாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஜென்ரல் இங்கிலீஷ் அது ஒரு சப்ஜெக்ட்டுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட். அந்த ஜென்ரல் இங்கிலீஷில் 25 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. சரிங்களா? மொத்தம் 50 மார்க்கு. அடுத்து ஆப்டிடியூட். இதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நம்ம போடுற ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி மாதிரி தான். 25 கொஸ்டின் தருவாங்க, 50 மார்க்கு. இதுவும் பேசிக்காக தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இதுவும் 25 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, 50 மார்க்கு. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நார்மல் பேசிக்காக நம்ம இந்த ரீசனிங் இருக்கும் இல்லைங்களா, வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங், அதிலேருந்து கேட்டுருவாங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க்கு. இதில் பார்த்திங்கன்னா சயின்ஸு, பாலிட்டி, ஜாகிரஃபி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அடுத்து கரண்ட் அஃபேரு. சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்து ஃபிசிக்ஸில் கரண்ட் அஃபேரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கரண்ட் அஃபேரு, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த லாஸ்ட் 2 வருஷமாக. மற்றபடி இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் கீ இப்போ தான் லாஸ்ட் வீக்கில் தான் ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாமுங்கிறது பார்த்திங்கன்னா வெரி பேசிக். மொத்தமாக இதில் 3 டயர் நடக்குங்க எக்ஸாமு. ஃபஸ்ட்டு டயர் 1 கம்ப்யூட்டர் சிபிடி பேஸ்டு எக்ஸாம். அதாவது நம்ம எம்சிக்யூ தான், ஆனால் கம்ப்யூட்டரில் நம்ம ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுவோம். டயர் 1. அடுத்து டயர் 2ங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. சரிங்களா? நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரி, ஆனால் இது அந்தளவுக்கு இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட், அது ஒன்று வருங்க. ஃபஸ்ட்டு சிபிடி. டயர் 1 சிபிடிங்க, நம்ம எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். டயர் 2ங்கிறது டிஸ்கிரிப்டிவ், அது நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் அது தான் இருக்கும், ஆனால் மெயின்ஸ் அளவுக்கு இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். சிலபஸ் ரொம்ப கம்மி தான். அடுத்து ஸ்கில் டெஸ்ட். அதில் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஹிந்தி டைப்பிங் தெரியும்னா ஒரு நிமிஷத்துக்கு 30 வேர்டு டைப் பண்ணி காட்டணும். இங்கிலீஷ் தெரியும்னா ஒரு நிமிஷத்துக்கு 35 வேர்டு டைப் பண்ணி காட்டணும். சரிங்களா? அடுத்து டயர் 3. அது இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், உங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இவ்வளோ தாங்க இதோட மொத்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு சேல்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மினிமம் 20,000லேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. சேல்ரி பார்த்திங்கன்னா மினிமம் 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான டேட் எல்லாமே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் என்றைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 6/11, இன்னையிலேருந்து 15/12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட இதில் ஒரு 25 நாள், அதில் ஒரு 15 நாள், மொத்தம் 40 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் என்றைக்கு அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் என்றைக்கு சப்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 15/12/2020 11:30 வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து ஆன்லைன் பேமெண்ட்டு நீங்கள் 17ஆம் தேதி வரைக்கும் சப்மிட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைன் சாலான் கொடுத்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாம். எக்ஸாம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 27 வரைக்கும் நடக்கும். சரிங்களா? இதில் டென்டேட்டிவ் கொடுக்கலிங்க. ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டயர் 1 கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் தரல. ஸோ 12ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். அடுத்து டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதுக்கு மட்டும் டு பி நோட்டிஃபைடு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது டயர் 1 முடித்ததுக்கப்புறமா டயர் 2க்கான டேட் சொல்லுவாங்க. டயர் 1ங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு. நீங்கள் ஏபிசிடி சூஸ் பண்ணால் போதும் எம்சிக்யூவில். டயர் 2ங்கிறது டிஸ்கிரிப்டிவ். ஒரு எஸ்ஏ கொடுத்து எழுத சொல்கிறது, ஒரு லெட்டர் கொடுத்து எழுத சொல்கிறது, அந்த மாதிரி எழுத சொல்கிற எக்ஸாம் தான் டிஸ்கிரிப்டிவ். சரிங்களா? இதுவும் ரொம்ப வெரி பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் என்ன, இங்கிலீஷில் எழுதணும், தமிழில் எழுத முடியாது. உடனே நீங்கள் யோசிக்காதீங்க நம்ம தமிழ் மீடியம் இது எழுத முடியுமா அப்படின்னு. நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் இருக்காதுங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிற எல்லாருக்குமே தமிழும் ஆவரேஜ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இப்போலேருந்து ட்ரை பண்ணிங்கனாலும் ஏப்ரல் மாதம் தான் எக்ஸாம். ஸோ இதில் உங்களுக்கு 2 மாதம் இருக்குது, அதில் ஒரு 4 மாதம் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு 6 மந்த்ஸ் டைம் இருக்குது. நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் படிப்பீங்க, டெட், டிஆர்பி எல்லாத்துக்குமே நீங்கள் படிப்பீங்க. காமன் தான். சரிங்களா? ஆப்டிடியூட், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் காமன் தான். ஸோ இது 3ம் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லவே முடியாது. இந்த 200 மார்க்கில் 150 மார்க் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச கொஸ்டின் தான். மீதி இங்கிலீஷ் மட்டும்தான் உங்களுக்கு டவுட்டும்பிங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50% தான். மீதி எல்லாருக்குமே இங்கிலீஷ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நியர்லி வேக்கன்சி பார்த்திங்கன்னா 6000, இன்னும் வேக்கன்சி இன்னும் ப்ராப்பராக எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் ஆவரேஜாக 6000லேருந்து 8000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி பே ஸ்கேல் பார்த்துக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. சரிங்களா, நம்ம பே ஸ்கேல்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு ஆரம்பிப்போம். லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அடுத்து ஜென்ரல் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், எல்டிசிக்கும் ஜேஎஸ்ஏக்கும் சேலரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தால் 20000 ப்ளஸ் அலவன்ஸ். சரிங்களா, இதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக 63000 வரைக்கும் சம்பளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டாவது போஸ்டல் அசிஸ்டண்ட், சார்ட்டிங் அசிஸ்டண்ட். சரிங்களா, இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. மினிமம் சேலரி 25500. டேட்டா என்ட்ரி டிஇஓ, இதுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா இதுவும் பே ஸ்கேல் வந்து பாருங்கள், லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு தான் பே ஸ்கேல் லெவல் 2, இது பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் லெவல் 4, ஸோ 25500. சரிங்களா, அதே மாதிரி பே லெவல் 5 ருபீஸ் 29200. இந்த 2 பே ஸ்கேலில் ஏதாவது ஒரு பே ஸ்கேலில் வருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம குரூப் 4 சேலரியும் குரூப் 2A சேலரியும் கண்டிப்பாக இதில் கிடச்சிரும். சரிங்களா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கிரேட் ஏ அப்படின்னா பே ஸ்கேல் 25500 லெவல் 4. சரிங்களா, வேக்கன்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டில் இன்னும் வேக்கன்சி வந்து சொல்லலை. வேக்கன்சிஸ் வில் பி டிட்டர்மைன்ட் இன் டியூ கோர்ஸ். அப்டேட்டட் வேக்கன்சி பொசிஷன் வில் பி அப்லோடட் ஆன் த வெப்சைட் ஆஃப் த கமிஷன். சரிங்களா, இன்னும் எதுவுமே சொல்லலை. அப்படி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேண்டிடேட்ஸ் SSC.NIC.in போயிட்டு கேண்டிடேட்ஸ் கார்னரில் டென்டேட்டிவ் வேக்கன்சி என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிசர்வேஷன், இது வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கிடையாதுங்க. இங்கே பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஆர் அன்ரிசர்வ்டு, அடுத்து ஓபிசி, அடுத்து எஸ்சி, எஸ்டி. சரிங்களா, இதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அடுத்து சர்வீஸ்மேன் இஎஸ்எம், அடுத்து பிடபிள்யூடி பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி. சரிங்களா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் தந்திருப்பாங்க. மொத்தமாக இதில் வேக்கன்சின் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. சரிங்களா, அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அது ஒன்று பிரிப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓபிசியிலே பிரிப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, இந்த மாதிரி தான் இதில் வந்து இது ரிசர்வேஷன் கேட்டகரி வரும். அடுத்ததாக டிசேபிலிட்டி பார்த்திங்கன்னா என்னென்ன பிடபிள்யூடி பர்சன் வித் டிசேபிலிட்டி, அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 1 arm அஃபெக்டட். சரிங்களா, ஒரு கையோ இல்லை 2 காலோ இல்லை 1 காலோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, இதை சொல்லக்கூடாது. சரிங்களா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதெல்லாமே அதுதான். நேஷ்னாலிட்டி பொதுவாகவே எல்லாருக்குமே சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா, நம்ம எல்லாருமே இந்தியாக்காரங்க தான். ஸோ அதனால் அது நமக்கு தேவையில்லை. ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா, இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு. அதாவது ஒரு கேண்டிடேட் இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா 1/1/2020 அன்னைக்கு, சரிங்களா, உங்கள் வயசு வந்து 18லேருந்து 27க்குள்ளே தான் இருக்கணும். அதாவது 2/1/1994 இருந்து 1/1/2003. சரிங்களா, 1994 மொதல் மாதத்துலேருந்து 2002 12வது மாதம் வரைக்கும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் தான். 94லேருந்து 2002 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அடுத்து எக்ஸ்டென்ஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் எக்ஸ்டென்ஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 23லேருந்து +5 இயர்ஸ். சரிங்களா, 27லேருந்து +5 இயர்ஸ். ஓபிசிக்கு 27லேருந்து +3 இயர்ஸ். பர்சன் வித் டிசேபிலிட்டி யூஆராக இருந்தால் 10 வருஷம். சரிங்களா, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ். அதே பிடபிள்யூடி ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம். பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷம். நார்மலாக இப்போ யூஆர்னு பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். நீங்கள் சப்போஸ் ஓபிசியாக இருந்தால் நீங்கள் 30 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓபிசியிலே பிடபிள்யூடியாக இருந்தால் நீங்கள் 43 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 27 + 5 32 வயசு வரைக்கும் எழுதலாம். கூடவே பிடபிள்யூடியாக இருந்தால் 35 + 15 50 வயசு வரைக்கும் எழுதலாம். சரிங்களா, சர்வீஸ் மேனுக்கு எப்போ வேலையை விட்டு நிற்கிறாங்களோ அதிலிருந்து 3 வருஷம் ஏஜ் லிமிட் தருவாங்க. டிஃபென்ஸுக்கும் அதே தான். சரிங்களா, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காரங்களாம் எதுக்கு இந்த வேலைக்கு மறுபடியும் வர போகிறாங்க? ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு டெஸ்டிடியூட்டட் விடோவாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து அதே தான், மானே தேனே பொன்மானே தான். சரிங்களா, உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க டேட் ஆஃப் பர்த்து தான் அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்களா, வீட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருக்கிறத சொன்னீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை தான் ஒத்துப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், இது ஏற்கனவே சொன்னது தான்.
இந்த ரிசர்வ்டு கேட்டகரியில் வரதே தான். சரிங்களா? ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே டேட் நான் சொல்லிட்டேன். அடுத்து ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணி 2021 ஜானுக்கு முன்னாடி நீங்கள் 12th பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சுருக்கணும். சப்போஸ் நான் 11th படிச்சுட்டு இருக்கேன், எழுதலாமா அப்படின்னா உங்களால் முடியாது. சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டும் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அது எதுக்காகனா உங்களோட ஏஜுக்காக தான் அது கேட்பாங்க. சரிங்களா? இதில் இது வரைக்கும் வேக்கன்சி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி ஜேஎஸ்ஏ. எல்டிசினா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜேஎஸ்ஏன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆடிட்டர். சரிங்களா? அடுத்து பிஏஎஸ்ஏ போஸ்டிங் அசிஸ்டண்ட், சார்ட்டிங் அசிஸ்டண்ட். அடுத்து டிஇஓ. சரிங்களா? இந்த மாதிரி வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? இது இப்போ தான் நான் சொன்னேன். எல்டிசி, ஜேஎஸ்ஏ, பிஏஎஸ்ஏ, டிஇஓ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக +2 படிச்சிருக்கணும். இதில் இந்த சிஎன்ஏஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆஃபீஸ் ஆஃப் த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதுக்கு மட்டும் நீங்கள் 12th சயின்ஸ் படிச்சிருக்கணும். சரிங்களா? 12th நீங்கள் வந்து சயின்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். நீங்கள் ஃபிசிக்ஸ் மேக்ஸு இல்லை கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லை பயாலஜி மேக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்கனாலும் சரி, பிசிஎம், பிசிபி அந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தீங்கனாலும் சரி. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ssc.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, இப்போ தான் நான் ஃப்ரெஷர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓடிஆர் ரெடி பண்ணுங்கள், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அது நீங்கள் அது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவில் கீழே டேட்டோடு இருக்கணும். சரிங்களா? டேட்டும் பிரிண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட இதை ரெடி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அந்த கோடு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் 10.2ல் அப்ளிகேஷன் வித்தவுட் சச் டேட் பிரிண்டட் அண்ட் த ஃபோட்டோகிராஃப் வில் பி ரிஜெக்டட். அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்க இல்லைங்களா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேயே நீங்கள் வந்துட்டு கீழே டேட்டும் பிரிண்ட் அடிச்சிருக்கணும். இது வந்து எப்போக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்போ எடுத்திருந்தீங்கனாலும் அந்த டேட் இருக்கணும். சரிங்களா? லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/12/2020 11 நைட்டு 11 வரைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கும் யூஆருக்கும் 100 ரூபா, மற்ற எல்லா கேட்டகரிக்குமே ஃப்ரீ. சரிங்களா? ஓபிசி யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான் 100 ரூபா, மற்ற எல்லாருக்குமே ஃப்ரீ. உமன் கேண்டிடேட் பிலாங் டு எஸ்சி எஸ்டி, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து ஃபீ வந்து ஃப்ரீ தான். சரிங்களா? அது நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். யூபிஐயில் பண்ணிக்கலாம், எஸ்பிஐ இதில் போய்ட்டு ஆஃப்லைன் சலானில் பண்ணிக்கலாம். நீங்கள் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா? இது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கெங்கே அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டேட் வைஸ் சொல்லியிருப்பாங்க. ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா? மொத்தமாக இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொத்தம் 3 டயர் எக்ஸாம் நடக்கும். டயர் 1, டயர் 2, ஸ்கில் டெஸ்ட்டு, டயர் 3. சரிங்களா? டயர் 1ங்கிறதுக்கான சிலபஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மொத்தம் 4 சப்ஜெக்ட் வரும். இங்கிலீஷு 25 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 கொஸ்டின் 50 மார்க்கு, ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க்கு. இங்கிலீஷில் ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் தான் இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங் இருக்கும். 25 கொஸ்டின் 50 மார்க்கு பேசிக்கில் தான் கேட்பாங்க. ஆப்டிடியூட் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மென்டல் அபிலிட்டி மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக தான் இருக்கும். 25 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸுக்கு 25 கொஸ்டின் 50 மார்க்கு. இதுவும் பார்த்திங்கன்னா சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லா கொஸ்டினுமே டயர் 1ல் பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக படிச்சுட்டு போனீங்கன்னாவே நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா 60 நிமிஷம், 60 நிமிஷம். சரிங்களா? 200 கொஸ்டினை நீங்கள் 60 நிமிஷத்தில் எழுதி ஆகணும். எக்ஸ்டென்ஷன் தருவாங்கன்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. சரிங்களா? டயர் 1 கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன்லி. சரிங்களா? ஏற்கனவே நான் சொன்னது தான். அந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா இங்கிலீஷு, ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் தான் மேக்ஸிமம் எழுத முடியும், ஏன்னா நமக்கு தமிழ் தெரியாது. தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் 0.5. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா 6 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். சரிங்களா? டென்டேட்டிவ் ஆன்சருக்கு நீங்கள் எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 15 டேஸ் கழித்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இண்டிகேட்டிவ் சிலபஸ் பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஸ்பாட் த எரர், ஃபில் இன் த பிளாங்க், சினானிம்ஸ், ஹாமானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஸ்பெல்லிங், டிடெக்டிங் மிஸ்ஸ்பெல்டு வேர்ட்ஸ், idioms and phrases, one word substitution, improvement of sentence, active passive voice of verb, conversion into direct indirect narration, shuffling of sentence part, shuffling of sentence in passage, close passage,
காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் சரிங்களா. இது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான சிலபஸ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான், நம்ம இதில் வர வெர்பல் ரீசனிங் நான் வெர்பல் ரீசனிங் தான். இந்த மிரரு, நம்பர் அனாலஜி, ட்ரெண்டு, ஃபிகரல் அனாலஜி, ஸ்பேஸ் ஓரியன்டேஷன், சிமாண்டிக் கிளாசிஃபிகேஷன், வென் டயக்ராம், நம்பர் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் நமக்கு இங்கிலீஷாக தேவையில்லைங்க, ஈஸியாக அப்ளை பண்ணி எழுதிடலாம். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு இது நம்ம ஆல்ரெடி படித்து கையில் ஃபிங்கர் டிப்பில் நம்ம வச்சுருக்கோம். நம்பர் சிஸ்டம், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட்டு, ஜென்ரல் அவேர்னஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். பாருங்கள், questions are designed to test the candidate general awareness of environment around him and its application of society சரிங்களா. எங்கெங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி pertaining to history, culture, geography, economic, general policy and scientific research சரிங்களா. ஸோ இதெல்லாமே அதே தான். டயர் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கு பென் அண்ட் பேப்பர் மோடு, அதாவது பேப்பரில் பேனா வச்சு நீங்கள் வந்து கேள்வி எழுதணும், பதில் எழுதணும், அதுதான் பக்கம் பக்கமாக எழுதணும், அதுதான் வந்து பென் அண்ட் பேப்பர் மோடுங்கிறது. மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33%. இப்போ 100 மார்க்னால் நீங்கள் 33 மார்க் எடுத்திங்கன்னா அது வந்து மினிமம் குவாலிஃபைடு தான். அதுக்கு வந்து வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கட் ஆஃப்குள்ளே இருக்கணும் சரிங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், உங்களோட அப்பா பேர், உங்கள் பேர் இதெல்லாம் கரெக்டாக எழுதணும் சரிங்களா. அதே மாதிரி சிம்பிள்ஸ் எதுவும் போடக்கூடாது. நான் வந்து விநாயகரை கும்பிட்றேன், விநாயகரை கும்பிட்டு தான் எக்ஸாம் எழுதுவேன், அந்த சிம்பிள்லாம் நீங்கள் எதுவும் போடக்கூடாது. நம்ம மதம், இனம் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் போடக்கூடாது. நீங்கள் ஸ்டாரு, ஏரோ மார்க்கே போடக்கூடாது சரிங்களா. சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து டயர் 3 பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு. இது ஏற்கனவே சொன்னது தான். உங்களோட டைப்பிங்கை வந்து செக் பண்ணுவாங்க. ஹிந்தியாக இருந்தால் 30 வார்த்தை ஒரு நிமிஷத்துக்கு டைப் பண்ணணும், இங்கிலீஷாக இருந்தால் 35 வார்த்தை ஒரு நிமிஷத்துக்கு டைப் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேளை டைப்பிங் தெரியலன்னா நீங்கள் இப்போ இருந்தே கற்றுக்குங்க சரிங்களா. டைப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பரில் ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதை வந்து டைப்ரைட்டர்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ டைப் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து அப்படி கிடையாதுங்களாமா. கம்ப்யூட்டர்லேயே மேலே ஒரு பேராகிராஃபை கொடுத்து கீழே டைப் பண்ண சொல்லுவாங்களாம். மானிட்டரே பார்த்து மானிட்டர்லேயே டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி தான். அப்படி தெரிலனா சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா இல்லை டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு அது எல்லாம் அதே தான். அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன் அதெல்லாமே நம்ம ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களோட ஒரிஜினல் வேலிட் ஐடி ஃபோட்டோ ப்ரூஃபோடு இருக்க உங்களோட ஐடி, எந்த ஐடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, டிஎல்லாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதுதான் வந்து லாஸ்ட்டு. இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஒட்டுக்காக நடந்துடும் சரிங்களா. இதெல்லாம் வந்து வேலை கிடைச்சதுக்கப்புறம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஒழுங்காக படிச்சிங்கனாவே போதும். நார்மல் ஜென்ரல் இருந்தால் போதும். இதோட ஓவராலாக நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், அப்படியே கேட்டுக்குங்க. எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட்டு 6/11 15/12 வரைக்கும் சரிங்களா. ஆன்லைன் பேமெண்ட்டு நீங்கள் 17ஆம் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆஃப்லைன் பேமெண்ட் இருந்தால் தான் 19ஆம் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் 12 27 வரைக்கும் நடக்கும். ஏப்ரல் 12 27 வரைக்கும் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஆஃப்லைன் பார்த்திங்கன்னா 17, எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 12 27 வரைக்கும். ஸோ இப்போலேருந்து இன்னும் 6 மாதம் இருக்குது. இன்னும் 5 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா. இதுக்கான கரண்ட் அஃபேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து படிச்சிங்கனாவே 6 மாதம். ஸோ 6 மாதத்துக்கு படிச்சிங்கன்னா போதும். இதுக்கான எம்டிஎஸ் எக்ஸாம் SSC எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் தான் வரும். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுறதா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. சர்வர் பிஸியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் தான் 100 ரூபா, மற்ற எல்லாத்துக்குமே ஃப்ரீ. இதுக்கான ஏஜ் லிமிட் 18 27. ஒருவேளை நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 30 வரைக்கும் எழுதலாம். SC STயாக இருந்தால் 32 வரைக்கும் எழுதலாம் சரிங்களா. நீங்கள் பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தால் யூஆர் இருந்தால் 10 வருஷம் 40 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுவே ஓபிசியில் பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தால் 43 வரைக்கும் எழுதலாம். அதுவே SC STயாக இருந்தால் 45 வரைக்கும் எழுதலாம் சரிங்களா. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்ததுலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்னது தான். 12வது பாஸு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும் சரிங்களா.
12th படித்து முடித்து சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ப்ளஸ் டேட்டு சரிங்களா. உங்களோட ஃபோட்டோ நீங்கள் எடுக்கும்போதே கீழே டேட் போட்டு வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கலை அப்படின்னா உங்களோட சாஃப்ட் காப்பியில் நீங்களே பெயிண்டில் போய் ஒரு டேட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக இப்போ 3 மந்த்ஸில் எடுத்ததாக தான் இருக்கணும். பழைய ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வேளை ஒத்துக்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா போயிடும். அதனால் நீங்கள் இது பண்ணிக்கங்க சரிங்களா. அதே மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டால் மாடிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை அட்ரஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை உங்கள் ஏரியா விட்டுட்டோ ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ ஃபோன் நம்பர் உங்களால் கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஏன்னா ஓடிஆரில் 1 TB வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ ஃபோன் நம்பர் நீங்கள் தப்பு பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபோட்டோ லேட்டஸ்ட்டாக இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடிக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ப்ளஸ் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணலாம். ஏன்னா +2வும் டிப்ளமோவும் ஈக்குவலன்ட் தான் சரிங்களா. அதே மாதிரி சிலபஸ்ஸு இங்கிலீஷு, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் சரிங்களா. இங்கிலீஷில் 25 கொஸ்டின், இது ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கிலீஷில் 25 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின் 50 மார்க்கு, ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின் 50 மார்க்கு சரிங்களா. இது இவ்வளோ தான். சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் டயர் 1 டயர் 2 ஸ்கில் டெஸ்ட்டு, டயர் 3 டயர் 1ல் சிபிடி, டயர் 2 டிஸ்கிரிப்டிவ், ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களோட டைப்பிங்கை செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பிரிண்டட் பேப்பரை கொடுத்து டைப்பிங் செக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து டெஸ்க்டாப்லேயே சிஸ்டம்லேயே ஷோ பண்ணி அது கீழே இருக்க பாக்ஸில் உங்களை டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதைக்கும் கற்றுக்குங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ssc.nic.inல போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி OTR 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பரும் இமெயிலும் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு OTR வந்துடும். நீங்கள் OTP வந்துடும். நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட 10th ரோல் நம்பர், உங்களோட 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அதில் தான் உங்களோட இயர் ஆஃப் பாஸிங்கை வச்சு தான் உங்களோட ஏஜ் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஏஜ் தப்பாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஜை கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு டிசேபிலிட்டி ஏதாவது இருந்தது, ஒருவேளை நீங்கள் PWD பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் URO OBCயாவோ இருந்தால் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. நீங்கள் OBC சர்டிஃபிகேட் வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். SC STயாக இருந்தால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்ததே போதும் சரிங்களா. அடுத்து இதுக்கான கட் ஆஃபுக்கோ டைமிங்கோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் போடுவாங்க. ஸோ டைமோ இல்லை கட் ஆஃபோலாம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோலாம் பண்ண மாட்டாங்க சரிங்களா. இதுலேயும் நீங்கள் ஃப்ராட் பண்ணுவாங்க, நாங்கள் பணம் கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க, நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.